வெள்ளையங்கிரி மலைப்பயணத்தில் 5வது மலையில் தான் பயணிச்சுட்டு இருக்கோம். பீமன் களி உருண்டை நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ஃபேமஸான ஒரு மலை அப்படின்னு சொல்லலாம். இந்த மலையிலேருந்து வியூ எல்லாமே சூப்பராக இருக்கும். கடைகள் இருக்குது, உங்களுக்கு தேவையான அளவு கடைகளும் இருக்குது இந்த மலையில். இந்த மலை பயணம் அப்படின்றது முக்கியமானது. இங்கேயும் வந்து திருநீர் மலை அப்படின்னும் சொல்லுவாங்க. இதையுமே 5வது மலையும் இங்கேயும் நிறைய திருநீர் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நிறைய பேர் எடுத்து தன்னோட இன்னும் நெத்தியில் வந்து சூடுறதை பார்க்க முடியும் ஆக்சுவலி. ஸோ இந்த மலையில் ஸ்பெஷல் வந்து அந்த பீமன் களி உருண்டை. அதோட வரலாறு பார்த்தீங்கன்னா பாண்டவர்கள் மகாபாரத டைமில் 12 வருடங்கள் வந்து வனவாசம் மேற்கொண்ட டைமில் இங்கே வந்து இருந்ததாக சொல்லப்படுது. அதில் பீமன் அவரோட ஸ்ட்ரென்த் எல்லாருக்கும் தெரியும். ஒரு பெரிய வந்து களி உருண்டை, அது சாப்பாடு உணவை வந்து ப்ரிப்பேர் பண்ணி சாப்பிடும்போது அதில் மிச்சம் உள்ளது இல்லது அவர் ப்ரிப்பேர் பண்ணதில் தவறி விழுந்த ஒரு சின்ன மிச்சம் தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய ஒரு பாலாக வந்து கிரியேட் ஆகிருக்கு அப்படின்ட்டு பக்தர்கள் நம்புகிறாங்க. அதனால தான் இந்த மலையை வந்து பீமன் களி உருண்டை அப்படின்னு சொல்லப்படுது. தேங்க்யூ.